Hi friends, welcome to Lakshmi Max. RRB NTPC graduate undergraduate கான நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் எண்டு இல்லனா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நாம எதிர்பார்க்கலாம். இன்னொரு 2 வாரத்துல பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. NTPC பொறுத்த வரைக்கும் 2 லெவல் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட், இன்னொன்னு வந்து அண்டர் கிராஜுவேட். நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா +2 படிச்சிருந்தீங்கனாலே போதும். 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. சோ இந்த 2 இதுக்குமே பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேமா தான் இருக்கும். CBT 1, CBT 2 சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். சில போஸ்ட்டுக்கு சைக்கோ டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ஓகேவா? சோ காலேஜ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்க. சோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன், இதோட சிலபஸ் A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ இந்த ஆகஸ்ட்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுனால NTPCக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ், வீக்லி பிளான் எல்லாமே கையில கொடுத்துருவோம். சாட்டர்டே உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். கிராஜுவேட் லெவல் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா குட்ஸ் கார்டு, ஸ்டேஷன் மாஸ்டர், டிராபிக் அசிஸ்டன்ட், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இந்த போஸ்ட் எல்லாமே வரும். அண்டர் கிராஜுவேட் கீழ பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு கீழ வரக்கூடிய போஸ்ட். இப்ப நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்பதான் பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா, சோ இன்னையில இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆகஸ்ட்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் நடக்குது அப்படின்னா எக்ஸாம் வர்றதுக்கு எப்படியும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஆகிரும். ஓகேவா? தாராளமா உங்களுக்கு 6 மாசம் வந்து டைம் கிடைக்கும். 4ல இருந்து 6 மாசம் வரைக்கும் டைம் கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, 0 லெவல்ல இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட அப்கமிங்ல வரக்கூடிய இந்த NTPC கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்ட உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக் என்ன மாதிரி இருக்கு, என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். இப்ப மேத்ஸ் இருக்குன்னா இதுக்கு கீழ என்னென்ன டாபிக்ஸ் வருது, ஒவ்வொரு டாபிக்லயும் என்னென்ன மாதிரியான சம்ஸ் வருது, ரீசனிங்னா அதுக்கு கீழ வரக்கூடிய ஒரு 10, 15 டாபிக். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க வந்து ஸ்கூல் டேஸ்ல என்ன படிச்சீங்களோ அந்த மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். அத கொஞ்சம் நாம இன்டெப்தா படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணாம ஒவ்வொரு வருஷமும் அகைன் அண்ட் அகைன் அப்ளை பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ப்ராப்பரா படிக்கிறது கிடையாது. அவங்க எப்போ படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல தான் உட்கார்ந்து கரண்ட் அஃபேர் படிப்பாங்க. அந்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் உட்கார்ந்து மேத்ஸ், ரீசனிங் என்ன அப்படின்னு சிலபஸே சில பேர் தேடிட்டு இருப்பாங்க. ஓகேவா? சோ இங்க லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணாலும் அதுல வந்து கரெக்ட்டா ஒரு குறிக்கோளோட படிக்கிறது பாத்தீங்கன்னா 1 or 2% ஸ்டூடெண்ட்ஸ் தான். கடைசி அந்த 1 or 2% ஸ்டூடெண்ட்ஸ் தான் போஸ்டிங்கும் வாங்கிட்டு போறாங்க. ஓகேவா? சோ நீங்க NTPCல நான் உள்ள போணும், ரயில்வே தான் என்னோட ட்ரீம் ஜாப் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் CBT 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். இந்த 100க்கு உங்களோட டார்கெட் வந்து 90 பிளஸ் வந்து வச்சுக்கோங்க. 85 பிளஸ் 85 to 90க்குள்ள வச்சுக்கோங்க. சோ இந்த அளவுக்கு நீங்க டார்கெட் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா CBT 1 வந்து கிளியர் பண்ணிரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு CBT 2 வந்து 120க்கு வந்து நடக்கும். இந்த 120க்கும் பாத்தீங்கன்னா நீங்க 100 அபோவ் வந்து டார்கெட் வந்து வச்சுட்டு படிக்கணும். ஓகேவா? CBT 1, CBT 2 ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. மேத்ஸ பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸா ஃபர்ஸ்ட் சிலபஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிரணும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பீட இன்கிரீஸ் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும். எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாம்ல ஸ்பீடா நாம ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்குமே 1.5 மணி நேரம் தான் டைம். அந்த 1.5 மணி நேரத்துல நெகட்டிவ் மார்க் இல்லாம யாரு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் செலக்ஷன். அப்ப ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப நிறைய பேர் டெஸ்ட் எடுத்தா எக்ஸாம்ல வந்து நல்ல ஸ்கோர் வாங்கிரலாம் அப்படின்னு சொன்னது என்ன பண்றாங்கன்னா, பிகினர் எல்லாருமே உடனே ஒரு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டெஸ்ட் யாரு எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் முடிக்கணும். படிக்காம போய் பரீட்சை எழுத முடியுமா? படிக்காம டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா மார்க் எப்படி இருக்கும்? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ தெளிவா முடிக்கணும். ஓகேவா? அந்த தெளிவா முடிக்கிறேங்கிற பேர்ல சில பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு டாபிக்ல ஒரு 500 கொஸ்டின பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் நான் அடுத்த டாபிக் மூவ் ஆகேன்.
மூவ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சோ அப்படி ஒரு டாபிக்லயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்ப நமக்கு வந்து டயர்ட் ஆகிரும். ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் உள்ள என்னென்ன ஃபார்முலா, உதாரணத்துக்கு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் வரும். அதுல வந்து தொகை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதானே, மொத்த அமௌண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், பிரின்சிபல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வரும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா ஆனுவலி இருக்கும், குவார்டர்லி இருக்கும், ஹாஃப் இயர்லி இருக்கும். இப்படி ஒவ்வொரு டைப்பையும் பிரிச்சு நீங்க வந்து படிச்சுக்கணும். ஓகே. அப்ப ஒவ்வொரு டைப்பையும் பிரிச்சு படிச்சிட்டீங்கன்னா அந்த டாபிக்கோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும். அப்ப கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ல டைம் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம், 1 மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பெரிய கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுக்கிற மாதிரி இருக்கும். டிஃபிகல்ட்டான கொஸ்டினுக்கு. ஈஸியான கொஸ்டின்லாம் 30 to 40 செகண்ட்ஸ்ல வந்து முடிக்கிற மாதிரி பாத்துக்கணும். மேக்ஸிமம் 1 நிமிஷம், மினிமம் 30 செகண்ட்ஸ்க்குள்ள கொஸ்டின் முடிக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்ப அந்த அளவுக்கு ஸ்பீட கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே அபிஷியலாவே நமக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆன்சர் கீ அப்படிங்கிற பெயர்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதை எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ரயில்வே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இதுலதான் கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்றாங்க. போன வருஷம் இந்த பேட்டர்ன்ல கேட்டிருந்தாங்க. நீங்க கடைசி ஒரு 2 வருஷம் கொஸ்டினை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 வருஷம் கொஸ்டின்னா 2 பேப்பர் மட்டும் கிடைக்காது. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச NTPC கிராஜுவேட்ல ஒரு 33 ஷிஃப்ட் கிட்ட இருக்கு. அண்டர் கிராஜுவேட்லயும் ஒரு 30 ஷிஃப்ட் கிட்ட வரும். ஓகேவா? அப்ப அந்த 30 ஷிஃப்ட் ஒரு வருஷ கொஸ்டின்லயே 30 பேப்பர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்ப 2 வருஷ பேப்பர்ங்கும்போது NTPC பொறுத்த வரைக்கும் CBT 1ல அண்டர் கிராஜுவேட்ல ஒரு 60 பேப்பரும், கிராஜுவேட்ல ஒரு 60 பேப்பரும் கிடைக்கும். அப்ப டோட்டலா அதுவே 120 ஆச்சு. ஓகே. அப்ப அந்த 120 பேப்பரை நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் சிலபஸ் முடிக்கணும். அதை முடிக்காம இதை எடுத்து பாத்தீங்கன்னா இது கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் படி என்ன அப்படின்னா சிலபஸை தெளிவா முடிக்கணும். 2வது படி என்னன்னா, இப்ப நடந்து முடிஞ்ச எல்லா ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணணும். நான் மேக்ஸ்ல சிலபஸ் முடிச்சிட்டேன். அப்ப என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸா ரயில்வேல கேட்ட எல்லா கொஸ்டின்ல இருக்க மேக்ஸையும் சால்வ் பண்ணி பார்க்கணும். அதை சால்வ் பண்ண இந்த கொஸ்டினை இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். இத வந்து இந்த கொஸ்டின்ல இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ். அதுலயும் சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸா கடைசி 5 வருஷத்துல ஜெனரல் அவேர்னஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹிஸ்டரியில என்ன மாதிரி கேட்டிருக்கான், பாலிட்டில எப்படி கேட்டிருக்கான், இப்ப ரீசன்ட் பேப்பர்ல கரண்ட் அஃபேர் எந்த மாசத்துல இருந்து கேக்குறாங்க. நீங்க அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கரண்ட் அஃபேர் வந்து படிக்க கூடாது. மத்தபடி ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, மேக்ஸ், ரீசனிங்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா உள்ள பேப்பர்ல கடைசி 1 வருஷத்தோடது கேட்டிருக்காங்களா, கடைசி 8 மாசத்தோடது கேட்டிருக்காங்களா, அதை கரெக்டா பார்த்துட்டு அந்த கரண்ட் அஃபேருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு டெய்லி உட்காந்து நோட்ஸா உட்காந்து எடுத்து படிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்பரா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிச்சுட்டு அதுல இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எழுதி வீட்ல உட்கார்ந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதும் போது டார்கெட் வந்து 90க்கு மேல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இப்பவே எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம். ஓகேவா? டார்கெட் வந்து 85 to 90 வைக்கணும். இவ்ளோ மார்க் எடுக்கணுமா மேம் அப்படின்னு கேட்காதீங்க. வெறும் 100 1 மார்க் தான் கேட்க போறாங்க. 100 1 வேர்ட்ஸ் தான் கேட்க போறாங்க. அத சிலபஸ ஒழுங்கா படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வீட்ல உட்கார்ந்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால 90க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இப்ப வேற வழியே இல்ல. காம்படிஷன் ஹெவியா இருக்கு. வேகன்சிஸ் கம்மியா வருது. அப்போ நம்ம சைடுல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே உள்ள போகணும்னா இதுதான் டார்கெட். போன வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் என்ன இருந்துச்சு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எக்ஸாம் எழுதியிருக்கலாம். அந்த டைம்ல கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு. யார் எழுத வேண்டாம்னு சொன்னா? இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரெக்ரெட் பண்றது அதுதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நிறைய பேர் வந்து இந்த பிரசன்ட்ல இருக்க மாட்டேங்கிறாங்க. சோ பிரசன்ட்ட நீங்க பெர்ஃபெக்ட்டா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நல்லா அமையும். ஓகேவா? பிரசன்ட்ல நம்ம போடக்கூடிய எஃபர்ட் தான் நம்ம ஃபியூச்சரை வந்து பிரைட் ஆக்கும். பாஸ்ட பத்தியும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஃபியூச்சரை பத்தியும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. பிரசன்ட்ட பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் ரொம்ப நல்லா அமையும். அது மாதிரி இன்னைக்கு நாளை வேஸ்ட் பண்ணாம வரக்கூடிய NTPCய ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஒவ்வொரு வருஷமும் ரயில்வே SSCல இருந்து எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. அதை கரெக்டா பயன்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து போஸ்டிங் வாங்கிட்டு போறாங்க. ஓகேவா? சோ நீங்களும் கரெக்டா பயன்படுத்திட்டு படிங்க. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கோங்க. எப்படி ஆனாலுமே அந்த 90 மார்க் நான் வந்து அந்த டாப் ரேங்க்குள்ள வந்துருவேங்கிற மாதிரி படிங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த சிலபஸ் எல்லாமே பேசிக்ல இருந்து படிக்கிறதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு இடத்துல தேடி தேடி படிக்க வேண்டாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் தேடி தேடி டவுன்லோட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் என்னன்ட்டு கஷ்டப்பட வேண்டாங்கிறதுக்காக தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சிலபஸ் எல்லாமே டாபிக் வைஸா பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கொடுத்தாச்சு.
அதுவும் ரெக்கார்டட் கிளாஸஸா குடுத்துருக்கோம். நீங்க காலேஜ் போயிட்டு படிச்சாலும் சரி, பிரைவேட் கம்பெனில வொர்க் பண்ணிட்டு படிச்சாலும் சரி, எந்த டைம்னாலும் கிளாஸஸ் பார்க்குற மாரி குடுத்துருக்கோம். அப்ப சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிறலாமா? இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஓல்டு பேப்பர்லாம் கிடையாது. இப்ப ரீசென்ட்டா நடந்து முடிஞ்ச ரயில்வேயோட பேப்பர். இப்ப NTPC 2026ல நடந்திருக்கு இல்லையா? கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் அந்த பேப்பர் எல்லாமே அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? எத்தன பேருக்கு அது தெரியும்னு தெரியல. உங் அ எக்ஸாம் எழுதாத பிகினருக்குலாம் தெரியாது. இந்த மாரி அஃபிஷியல் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு. அந்த அஃபிஷியல் பேப்பர் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இது பண்ணி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏன்னா ஒரு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? சோ அந்த 33 ஷிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா, நீங்க சிலபஸ் முடிச்சதும் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆன்சர் கீயோட ஓகேவா? மேத்ஸ் இருக்குன்னா, மேத்ஸோட சம்மு அதோட எக்ஸ்ப்ளனேஷன். ரீசனிங் இருக்குன்னா, ரீசனிங்கோடது அதோட எக்ஸ்ப்ளனேஷன். இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் படிக்கிறதுக்கு அப்படியே கூடவே சேர்ந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு வீக்லி டெஸ்ட்டும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். எந்த டைம்னாலும் பார்த்துக்கலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே PDF ஃபார்மேட்ல, பிரிண்டபிள் ஃபார்மேட்ல குடுத்துருக்கோம். லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரிண்டபிள் ஃபார்மேட் இல்லாம உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸா குடுத்துட்டோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிண்டபிள் ஃபார்மேட் ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட் வந்து மொபைல பார்த்து, லேப்டாப் பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு தான் அத பிரிண்டபிள் ஃபார்மேட்டா வந்து குடுத்துருக்கோம். பிரிண்ட் போடும்போது உங்களுக்கு பேஜஸும் நெறைய வராது. ஓகேவா? ஸோ இப்ப ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிண்டபிள் ஃபார்மேட்டுக்கும் மாத்தி குடுத்தாச்சு. வேற எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம். ஓகேவா? ஒரு டைம் தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கு 1999 ஓகேவா? இப்ப ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 இன்னைக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1999 பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்ட்டா இதுல என்ன குடுத்துருக்கோமோ, இத மட்டும் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிரலாம். ஓகேவா? ஆனா இப்ப இருந்து படிக்கணும். ஓகே. மேம் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம். நான் இந்த வாரம் ஜாயின் பண்ணேன் அப்டின்னா, நான் பாஸ் பண்ணிறலாமான்னு கேட்டீங்கன்னா, எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும், ஒரு வாரத்துல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது. 1 மாசம் படிச்சா கூட முடியாது. குறைஞ்சது 4ல இருந்து 6 மாசம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் அந்த ஐடியாவே கிடைக்கும். நீங்க ஜெயிச்சு பாஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் கேட்டு பாருங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்ச எல்லாரும் 1 வாரத்துல பாஸ் பண்ணியிருக்காங்களா? ஒரு நாள் ஓவர் நைட்ல அது சினிமால மட்டும் தான் நடக்கும். மொத நாள் நைட் உட்கார்ந்து படிப்பாங்க. இல்ல காலேஜ்ல ஃபுல்லா ரவுடியா சுத்துவாரு ஹீரோ வந்து. ஃபைனலா பார்த்தீங்க அப்டின்னா, பெரிய MNC கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அது ரியல் லைஃப்ல வராது. ரியல் லைஃப் பொறுத்தவரைக்கும், இங்க என்ன இன்புட் குடுக்குறோமோ, அதுக்கான அவுட்புட் தான் அங்க கிடைக்கும். இங்க படிச்சோம் அப்டின்னா, அங்க அவுட்புட் வந்து போஸ்டிங் கிடைக்கும். அவ்வளதான். பாஸ் பண்ணிறலாம். ஓகேவா? வேற எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. இங்க படிச்சா தான் போஸ்டிங் வாங்க முடியும். அப்ப எல்லாரையும் விட ஆளா நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்டின்னா, யூனிக்கான ஒரு இதா இருக்கணும். எல்லாரும் அந்த 50 மார்க், 60 மார்க், 100க்கு வாங்கிட்டு அதுல நெறைய பேர் நிப்பாங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா. அதையும் தாண்டி அந்த 70, 80லாம் தாண்டி 90ல போய் நீங்க நின்னீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்? நாம டாப்பரா செலக்ட் ஆக முடியும். அந்த டாப்பரான மார்க் வாங்கிட்டா போஸ்டிங்கும் நெனச்ச இடத்துல வாங்கிக்கலாம். நமக்கு கட் ஆஃப் அப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? நம்மள ரிஜெக்ட் பண்ணிருவாங்களா? டிவில ரிஜெக்ட் பண்ணிருவாங்களா? ஃபைனல் லிஸ்ட்ல வருவோமாங்க கூடிய ஒரு பதட்டமும் இல்லாம இருக்கலாம். ஓகேவா? ஸோ டார்கெட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசென்ட்டா உள்ள கட் ஆஃப் எல்லாமே பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது பயமுறுத்துறதுக்காக சொல்லல. குரூப் டியோட கட் ஆஃப்லாம் 78. NTPC கட் ஆஃப்பும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். 75க்கு மேலலாம் போயிருச்சு. ஓகே. அப்ப கட் ஆஃபே அவ்வளோ வருது அப்படின்னா, டார்கெட் வந்து 90, 85 டூ 90க்குள்ள நீங்க வைக்கணும். ஓகே. CBT 1க்கு ஒரு பேட்டர்ன் உண்டு. மேத்ஸ்ல 30, ரீசனிங்ல 30, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. CBT 2க்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்ல 35, ரீசனிங்ல 35, ஜெனரல் அவேர்னஸ்ல 40. அதே சிலபஸ் தான். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் இங்க வேரி ஆகும். அவ்வளதான். ஓகே. சோ டோட்டலா ஜெனரல் அவேர்னஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, சாரி 50 வரும். மொத்தம் 120 இல்லையா? சோ ஜெனரல் அவேர்னஸ்ல 50. இவங்க தப்பா குடுத்துருக்காங்க. அப்ப 120 ஓகே 120 கொஸ்டின் நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. சப்ஜெக்ட் எப்படி புத்திசாலித்தனமா சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்து பயப்படக்கூடாது. என்னாலயும் முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வரணும்னா, ஃபர்ஸ்ட் ஈஸியான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும். இருக்கதுலே ஈஸியான சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, ரீசனிங் தான். ஈஸியான சப்ஜெக்ட் கொஞ்ச நாளைக்குள்ள முடிக்கக்கூடிய சப்ஜெக்ட். குரூப் டிலலாம் அந்த ரீசனிங்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. 30 மார்க் கன்ஃபார்ம். 30 நாள்ல 30 மார்க் 30க்கு 30 வாங்கக்கூடிய அளவுக்கு ரெடி ஆகிரலாம். இருக்கதுலே ஈஸியானது ரீசனிங். 2வது ஈஸியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்க்கு அடுத்து நீங்க எடுக்க வேண்டியது மேத்ஸ். ஓகேவா? மேத்ஸ் வந்து ஒரு 60 நாளைக்குள்ள முடிச்சிரலாம். ஃபர்ஸ்ட் 30 நாள்ல ரீசனிங், அடுத்த 60வது நாள் மேத்ஸ் முடிச்சிரலாம். அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டியது ஜெனரல் அவேர்னஸ். இது வந்து ஒரு கடல். ஓகேவா? சோ இது வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ன்னு இருக்கும். இதையும் ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிரணும். கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர். இன்னைக்கு நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா,
இன்னைக்கு டேட்ல இருந்தே நீங்க கரண்ட் அஃபேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இத கேட்டதுமே நெறைய பேர் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு 2 நாள் படிப்பாங்க. 3வது நாள் படிப்பாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு சரி புக்க மூடி வச்சிரலாம். திருப்பி 1 வாரம் கழிச்சு வருவாங்க. திருப்பி 1 மாசம் கழிச்சு. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் யாராவது வந்து நம்மள மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளோட வேலைய டெய்லி கன்சிஸ்டன்ட்டா நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்டின்னா, நமக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு டிமோட்டிவேட் ஆகிட்டு, நான் இனி படிக்கவே மாட்டேன்னு புக்க மூடி வச்சுருதாங்க. மூடி வச்சுட்டு திருப்பி 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து புக் எடுக்காங்க. ஸோ இதுல ஈகோவ காட்டுறதுலயோ, கோவப்படுறதுலயோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கட் ஆஃப் ஹையா போகுது அப்டின்னா, நம்ம யாரையுமே பேசுறதுல எதுவுமே இல்ல. கட் ஆஃப் ஹையா போகுது அப்டின்னா, நாமளும் ஹை மார்க் வாங்கணும்னு அர்த்தம். நீங்க ஏன் இவ்வளோ ஹையா வைக்கீங்கன்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட் கிட்டயோ, எஸ்எஸ்சி கிட்டயோ போய் இது பண்ண முடியாது. அத விட இன்னும் ஒரு பெரிய இது என்னன்னா, ரயில்வேனாலே மத்த ஸ்டேட்காரங்க தான் குறிப்பா நார்த் இந்தியன் தான் உள்ள வருவாங்க. தமிழ் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் இடம் கிடையாது. அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாரிலாம் கிடையாது. யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் உண்டு. நீங்க 90 மார்க் எடுத்து காட்டுங்க. இங்க வந்து தமிழ் பீப்பிளுக்கு இடம் கிடையாதுன்னு யாராவது சொல்லட்டும் பார்ப்போம். அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம மார்க் நெறைய வச்சிருந்தோம் அப்படின்னா, நமக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது. அப்ப அந்த மார்க் நெறைய எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்கணும்? நம்ம எவ்வளோ டெஸ்ட் எடுத்திருக்கோம்? நம்ம எவ்வளோ மார்க்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னலாம் பண்ணியிருக்கோங்கிறத பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சிலபஸ். ஏற்கனவே நான் சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேத்ஸ்க்கு கீழ வர சிலபஸ், ரீசனிங் கீழ வர சிலபஸ், ஜெனரல் அவேர்னஸ். இதுல மேஜர் ரோல் யாருன்னா கரண்ட் அஃபேர் தான். 40 கொஸ்டின் அப்படின்னா 18ல இருந்து 20 வரைக்கும் கரண்ட் அஃபேர் வந்துரும். அந்த கரண்ட் அஃபேரையும் கடைசி உட்கார்ந்து 5000 ஒன் லைனரு, 4000 ஒன் லைனர்ன்னு உட்கார்ந்து படிக்கும்போது தலை வலிக்கும். அததான் என்ன சொல்றேன், டெய்லி படிச்சிட்டீங்கன்னா 20, 20 கொஸ்டின் தான். அன்னன்னைக்கு உள்ளத அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. ஓகேவா? ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா கரெக்ட்டா ஷெட்யூல் போடுங்க. வேற டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இது பண்ணக்கூடாது. போஸ்டிங் வாங்குற வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷனே ஆகக்கூடாது. எந்த ஃபீல்டுக்கு போனாலும் காம்படிஷன் உண்டு. ஓகேவா? காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்ட்ல மட்டும் தான் காம்படிஷன் இல்ல. ஏன் பிரைவேட் கம்பெனி இன்டர்வியூ போங்க, அங்கேயும் காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கு. எல்லா ஃபீல்டுலயும் காம்படிஷன் இருக்கு. நாம நம்மள வந்து மத்த எல்லாரையும் விட டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். நான் வந்து இந்த இதுல டேலண்ட். நான் இந்த அளவுக்கு வேலை பார்ப்பேன். இந்த அளவுக்கு நான் வந்து மார்க் வாங்கியிருக்கேன். இந்த அளவுக்கு நான் படிப்பேன்ட்டு உங்கள நீங்க அந்த மாதிரி ஒரு யூனிக்கா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எதுலனாலுமே ஜெயிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் சிலபஸ். இந்த சிலபஸ கவர் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு பிளான் வந்து குடுத்திருப்போம். சோ ஃபர்ஸ்ட் பிளான் வந்து எங்க இருந்து போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்ல இருந்து தான் பிளான வந்து கொண்டு போறோம். ஏன்னா எதுக்காக அப்படின்னா, இருக்கதிலே ஈஸியான சப்ஜெக்ட் ரீசனிங். ஒரு பிகினரோ, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோ, ஒரு டாப்பரா படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ உள்ள வர்றாங்க அப்படின்னா, அவங்க அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈஸியான சப்ஜெக்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப டே 1ல ரீசனிங்ல ஃபிகர் கம்ப்ளீஷன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. படம் குடுத்திருப்பாங்க. அந்த படத்த வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஒண்ணுமே இல்ல. பாதி படம் வரைஞ்சிருப்பாங்க. மீதிய நம்ம வந்து வரையிற மாரி இருக்கும். ஓகே. அப்புறம் வேதிக் மேத்ஸ். இது மேத்ஸ்க்கு ஃபவுண்டேஷன். இது இல்லாம உள்ள வரக்கூடாது. இப்போ சில ஸ்டூடண்ட்லாம் மேத்ஸ்ல வந்து வீக்கா இருப்பீங்க. ஸ்கூல் டேஸ்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்னா பயம். சில பேர் மேத்ஸ படிச்சுட்டு போவாங்க. ஸோ மேத்ஸ்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, அத விட ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. வேதிக் மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 2x2 மல்டிப்ளிகேஷன், 3x3 மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட், கியூப் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் இந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாம் சொல்லியிருப்போம். இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சா மட்டும் தான் உள்ள வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பீடா நீங்க வந்து சால்வ் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நாள்ல நீங்க படிக்க ஆரம்பிக்கும்போது இந்த வேதிக் மேத்ஸ வந்து முடிச்சிரணும். வேதிக் மேத்ஸ்ல படிச்ச எல்லாத்தையும் அப்ளை பண்ணி தான் சிம்ப்ளிஃபிகேஷன்ல போர்டு மாஸ் ரூல் வச்சு நீங்க சால்வ் பண்ணுவீங்க. அப்புறமா சிம்ப்ளிஃபிகேஷன் முடிக்கணும். ஓகேவா? அப்புறம் மேத்ஸ்ல அகைன் சிம்ப்ளிஃபிகேஷன். நமக்கு டைம் இருக்கு. கொஞ்சம் மெதுவா படிச்சாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஓகேவா? மெதுவா போனாலும் சரி, கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிச்சிரலாம். ஆனா நம்ம நடக்கிறத மட்டும் நிப்பாட்டக்கூடாது. மெதுவா நீங்க போனாலும் சரி, ஆனா போய்க்கிட்டே இருக்கிறத மட்டும் நிப்பாட்டிறவே கூடாது. ஸ்பீடா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, எடுத்த எடுப்பிலேயே ஸ்பீடா போயிட்டு ஒரு இடத்துல போய் அப்படியே நிப்பாங்க. ஸோ அப்படி இல்ல. நம்ம மெதுவா கன்சிஸ்டன்ட்டா ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருந்தாலும் பரவால்ல. ஆனா அந்த கன்சிஸ்டன்சிய மட்டும் விட்டுறக்கூடாது. ரைட்டா? இப்போ ரீசனிங் பொறுத்தவரைக்கும் ஃபிகர் கவுண்டிங் வந்து நீங்க பார்க்கணும். டே 4ல ரீசனிங் பொறுத்தவரைக்கும் அகைன் ஃபிகர் கவுண்டிங். ஒவ்வொரு படத்துக்கும் என்னென்ன ஷார்ட்கட்டோ அது எல்லாமே சொல்லியிருப்போம். அப்புறம் எம்பெடட் ஃபிகர். டே 5ல நம்பர் சீரிஸ் வந்து பார்க்கணும். டே 6ல ரீசனிங்ல கியூப்ஸ் அண்ட் டைஸ் வந்து பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் 6 நாளைக்கான பிளானு. இந்த பிளான முடிச்சதும் சாட்டர்டே, சண்டேல உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இதுதான் டெஸ்ட்டுக்கான டாபிக்ஸ். ஓகே. சாட்டர்டே உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து நம்ம டீம் வந்து ஆப்லயே அப்லோட் பண்ணிருவாங்க. இந்த டெஸ்ட்ட நீங்க முடிச்சிரலாம். அப்ப அந்தந்த வாரத்துக்கான பிளானையும் முடிச்சுட்டு, அதுக்கான டெஸ்ட்டையும் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி படிச்சுட்டே வந்துரலாம். இப்ப என்டிபிசிக்கான 180 நாளைக்கான பிளானு, 120 நாளைக்கான பிளானுன்னு குடுக்க முடியும் நம்மளால உட்கார்ந்து. ஆனா 120 நாள் பிளானையும் அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துருவாங்க ஸ்டூடண்ட்ஸ்.
ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, வீக்லி பிளானா குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 120 நாளைக்கான பிளானையும் குடுத்துறலாம். பட் 120 டேஸ் கன்சிஸ்டன்ட்டா நீங்க வரணும். ஓகே. அப்போ ஒரு வீக்லி பிளான் அப்படின்னா, ஐயோ! இந்த வாரம் ஒரு வீக்லி டெஸ்ட் இருக்கு. கண்டிப்பா நம்ம படிக்கணும். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து அதுல ப்ரொவைட் பண்ணிருவோம். அந்த வீக்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போதே உங்களோட ரேங்க் தெரிஞ்சிரும். அப்ப இவ்வளோ பேர் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட மார்க் இவ்வளோ தான் வந்திருக்கு. அப்ப நான் இன்னும் எங்க இம்ப்ரூவ் பண்ணணுங்க கூடிய எல்லா ஐடியாவுமே கிடைக்கும். கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நான் படிப்பேன் அப்படின்னு இருக்காம, இப்ப இருந்து படிங்க. ஓகேவா? எனக்கு ஜாப் வேணும். கண்டிப்பா நான் இப்பவே உள்ள போகணும். இந்த 18 வயசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம வீட்லயே அவ்ளோ பெருமையா நெனைப்பாங்க. ஏன்னா, உங்களுக்கு கையில இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதே அளவுக்கு உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற இதுக்கு கொண்டு போறதுக்கும் அந்த மொபைல் ஃபோன் வந்து இதானது தான். ஓகே. கையில இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன எந்த விதமா நீங்க பயன்படுத்த போறீங்கங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே. அதுல வந்து எப்படிலாம் என்ன சொல்ல அந்த மொபைல் ஒரு YouTubeஆ இருக்கட்டும், ஒரு Instaவா இருக்கட்டும், அதுல நல்ல வழியில போறதுக்கான இதுவும் இருக்கு. மோசமான இதுல போறதுக்கான இதுவும் இருக்கு. நீங்க எத தேர்ந்தெடுக்க போறீங்கங்கிறத பார்த்துட்டு கரெக்ட்டா போங்க. ஓகேவா? நான் ஒரு 10 டூ 12 இயர்ஸ் பிஃபோர் ஓகேவா? ஸோ நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணும்போது ஒரு 13 இயர்ஸ் பிஃபோர்லாம் அப்போ அந்த புக்ஸ் எல்லாம் கிடைக்கவே செய்யாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன புக்கா இருக்கட்டும், ஆர்டர் போட்டு ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். அதே Googleல போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே இருக்கு. ஒரு கிளாஸ்னாலுமே இருக்குதுலயே நல்ல இன்ஸ்டிடியூட் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு போய் ஜாயின் பண்ணணும். இப்போ ஒண்ணுமே இல்ல. ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ வாங்க போறோம். அந்த ஃபோன்ல உட்கார்ந்து வீட்ல உட்கார்ந்து நோட்ஸ் எடுக்க போறோம். அவ்வளதான். வீட்லயே உட்கார்ந்துட்டே ஜெயிச்சிரலாம். அது இன்னும் தெரியல அப்டின்னா YouTube இருக்கு. ஒரு கோர்ஸ்ல இல்லனாலுமே, ஒரு YouTube கிளாஸோ இல்ல ஒரு எதுலனாலுமே போட்டு நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே கைக்குள்ளேயே இருக்கு. ஆனா என்னன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ அதுல மோசமானதும் இருக்கு. நம்ம வயசும் அப்படிதான். அந்த 18 வயசுங்கிறது. ஓகேவா? அதனால அந்த மாரி இதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. அது வந்து தற்காலிகமான ஒரு சந்தோஷம். சின்ன சின்ன இதுக்குள்ள போயிட்டு ஒரு இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் பண்றதோ, ஒரு ரீல்ஸ் பார்க்குறதோ, அந்த ரீல்ஸ் பண்றவங்கலாம் பார்க்கும்போது நெறைய பேர் அப்படியே வியந்து போய் பார்க்குறாங்க. அவங்களலாம் வியந்து பார்க்க வேண்டிய அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஓகேவா? அத விட பெரிய பெரிய ஆளுங்கலாம் இருக்காங்க. ஓகே. அவங்க அது அவங்களோட தொழில் அப்படிங்கிற மாரி வச்சுக்கோங்க. ஆனா அப்படி போனா தான் நாம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. சோ யாரனாலும் நீங்க பார்க்கலாம். ஒரு ஐஏஎஸ் கிளியர் பண்ணவங்க, ஒரு ஐபிஎஸ்ஸா இருக்கிறவங்க, இல்ல இஸ்ரோல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய லெவல்ல வந்து நீங்க திங்க் பண்ணணும். நம்ம போறோம் அப்டின்னா, அந்த இடத்துல நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும். அந்த அளவுக்கு நீங்க இது பண்ணுங்க. ஓகேவா? சோ அதனால நல்லதே இது பண்ணுங்க. படிக்கிறது வந்து லைஃப்ல நம்மள பெரிய லெவல்ல படிப்பு வந்து கொண்டு போகும். படிங்க. ஆனா படிச்சா தான் போஸ்டிங் வாங்க முடியும். நீங்க எங்க உட்கார்ந்து இது பண்ணாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. படிக்கணும். ஓகேவா? கரெக்ட்டா வீக்லி பிளான ஃபாலோ பண்ணுங்க. பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால லாஸ்ட் வீக் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அனௌன்ஸ் பண்ண ஆஃபர்ல 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதனால இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற 3 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கு 2500 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இன்னைக்கு ஜாயின் பண்ற 3 ஸ்டூடண்ட்ஸ் வந்து 1999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்டின்னா 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கு மட்டும் தான் கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. வேற எந்த கோர்ஸ்க்குமே கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இல்ல. ஓகேவா? அதனால இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னுன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி அப்டின்னா 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க 2499 கூட பே பண்ண வேண்டாம் லைஃப் டைமுக்கு. 1 இயர் வேலிடிட்டி அப்டின்னா 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ மேம் நோட்டிஃபிகேஷனே வரல. அதுக்குள்ளே படிக்கணுமா அப்டின்னு கேட்காதீங்க. சோ நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்மா வரும். இப்பவே படிக்க ஆரம்பிச்சா தான் ரிலாக்ஸா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சோ எவ்ளோ கோட்ஸ் இருக்கு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகிறது அப்டின்னு சொல்லுவாங்க. சோ போர் பயிற்சி போர் நடக்கிற அன்னைக்கு கொண்டு போய் குதிரைய விட்டோம்னா ஜெயிக்குமா? ஜெயிக்காது. அதுக்கு முன்னாடி அதுக்கான பிராக்டிஸ் எல்லாமே குடுக்கணும். அது மாரி காம்படிட்டிவ் எக்ஸாமும் ஒரு போருக்கு போற மாதிரி தான். ஓகேவா? சோ அந்த அளவுக்கு உங்கள வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது வந்து வெறும் சேலரிக்காகவோ, இதுக்காகவோ கிடையாது. அது ஒரு சர்வீஸ். ஓகேவா? அது உங்களுக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்த உருவாக்கிக்கோங்க. அதுவும் அந்த சின்ன வயசுலயே 18, 20 வயசுலயே ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குலாம் போயிட்டோம். 20, 23 வயசுக்குள்ளலாம் போயிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த இதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா, ஒரு காலேஜ முடிச்சு, வேலை தேடி அலைஞ்சு, அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சு, அதுக்கப்புறம் நெறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல செலக்ட் ஆகி உள்ள போறதுக்கு,
இப்போ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கிட்டோம்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன? ஃபினான்ஷியலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? 18, 20 வயசுல? இல்ல. நம்ம எப்ப காசு கேட்டாலும் அப்பா, அம்மா குடுத்துருவாங்க காலேஜ் படிக்கும்போது. அப்ப ஃபினான்ஷியலா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. யாராவது வந்து படிச்சுட்டு இருக்கும்போது, "நீ ஏன் வேலைக்கு போலன்னு?" கேட்பாங்களா? இல்ல. ஏன்னா அந்த வயசுல நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட் நம்ம வேலையே படிக்கிறது தான். ஓகே. அது மாதிரி அந்த வயசுல உனக்கு மேரேஜ் பண்ணி வைப்போம்ன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த வயசுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்மள வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. நாம தான் என்ன ஆகக்கூடாது, அந்த வயசுல டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. தேவையில்லாம உட்கார்ந்து யார் கூடயாவது நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து சேட் பண்றது, தேவையில்லாம குரூப்ல இது பண்றது, ஏதாவது ஒரு இது குரூப்ல போயிட்டு கமெண்ட் பண்றது, நம்ம கருத்த சொல்றோங்கிற பேர்ல ஏதாவது இது பண்றது. அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம, நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப செல்ஃபிஷா இருக்கணும். ரொம்ப சுயநலமா இருக்கணும் ஜெயிக்கணுங்கிறதுல. அதுக்காக நம்ம டைம வந்து 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணிறக்கூடாது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது கூட நான் வந்து ரொம்ப சுயநலமா இருப்பேன். என்னன்னா, என்னோட 1 மார்க் கூட நெகட்டிவ்ல விட்டுறக்கூடாது. நான் தெரியாத கொஸ்டின அட்டெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா, நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு எழுதுனா, அந்த கரெக்ட்டான கொஸ்டின்ல இருந்து இது ரெட்யூஸ் ஆகிரும். அந்த மாதிரி எந்த இடத்துலயும் நம்ம மார்க்கையும் விட்டுறக்கூடாது. எந்த இடத்துலயும் நம்ம டைமையும் விட்டுறக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பையும் விட்டுறக்கூடாது. எல்லாரும் அந்த இவ்ளோ தானே வேக்கன்சி வந்திருக்கு. இவ்ளோ பேர் அப்ளை பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன நினைப்பேன்னா, அதுல எனக்கு தேவை ஒரே ஒரு ஜாப் தானே. அந்த ஒரு ஜாபுக்கு அவன் 100 மார்க்குக்கு வச்சிருக்கான்னா, நான் 90 மார்க்குக்கு மேல எடுத்தேன்னா, யார் என்ன வெளிய போக சொல்லுவாங்க? அப்படிதானே. என்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ அத மைண்ட்ல வச்சுட்டு கரெக்ட்டா படிங்க. டார்கெட் வந்து கட் ஆஃப்க்கு படிக்காதீங்க. 90 பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குடுத்துட்டோம். படிச்சுட்டீங்க அப்படின்னா, போஸ்டிங் உங்களுக்கு தான். ஓகே. இந்த நம்பருக்கு மறக்காம WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆப்ல இருக்க இந்த கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் பத்தி என்ன அப்டேட் வந்தாலும் சரி, உடனே உங்களுக்கு டெலிகிராம்ல தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நைட் ஒரு 10 மணிக்கு கூட ரயில்வேல இருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது. எக்ஸாம் டேட் வந்துருச்சு. சிட்டி இன்டிமேஷன் வந்துருச்சுன்னு குடுப்பாங்க. அந்த டைம்ல YouTubeல வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல தான் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால டெலிகிராம் சேனலையும், டெலிகிராம் குரூப்பையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல போயிட்டு லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டீங்கனாலே நம்ம டெலிகிராம் சேனல் வந்துரும். அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இப்ப தான் புதுசா வந்திருக்கீங்கன்னா, நம்ம YouTube சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எஸ்எஸ்சில இருந்தும் வாய்ப்புகள் வருது. சோ எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதே மோட்டிவேஷனோட அப்படி இறங்கி படிங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். தேங்க் யூ.